கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று தாயகம் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜூலை மாதம் வரை இலங்கையின் எரிபொருள் கையில் இருப்பதாக எரிபொருள் அமைச்சர் அருண கருணதிலக்க தெரிவித்திருக்கின்றார். இலங்கையினுடைய இந்த வருடம் ஜூலை மாதம் வரை ஜூலை மாதத்தினுடைய இறுதி வரை தடையற்ற விநியோகம் செய்வதற்கான எரிபொருள் கையில் இருப்பதாக புதிய எரிசக்தி அமைச்சர் அருண கருணதிலக்க தெரிவித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு எரிபொருள் கையில் இருப்பதாக புதிய எரிபொருள் அமைச்சர் அருண கருணதிலக்க தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களிடம் நேற்று கருத்து தெரிவித்த போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதற்கான பணத்தை சீனாவுடைய அதிகாரப்பூர்வ நாணயமான ரொன்மின்பியில் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் மற்றும் மின்சாரத்தினுடைய தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதே எனது உடனடி நோக்கம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதன் பிறகும் கூட தடையற்ற எரிபொருள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்கின்ற தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்வோம் என்று சொல்லியும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனவே இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என்பது நம்பக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் அந்த நம்பக்கூடிய நிலையை இருந்து பார்ப்போம். யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் மன்னார் மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரம்பைக்குளம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். காட்டு யானை தாக்கியதில் காயமடைந்த நபர் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக மன்னார் மாவட்ட போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவர் பன்னி வெட்டுவான் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய இளங்குடும்பத் தலைவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மன்னார் மாவட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். அல்லைப்பட்டி சிறுவன் படுகொலை சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். ஊர்காவல்துறை நீதவான் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதாவது இலங்கையினுடைய மத்திய புலனாய்வு பிரிவுக்கு இந்த கட்டளையை